அவமானத்தின் உச்சகட்டத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் அடைந்தார். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே அவர் அவமானப்பட்டார்? இதை குறித்து தான் 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் வாசித்தோம். 1 பேதுரு 1:11 வாசித்தோம். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளும். அப்ப நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக, நமக்கு கனத்தை கொடுப்பதற்காக, நமக்கு நல்வாழ்வை கொடுப்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார், அவமானப்பட்டார், நிந்தையை ஏற்றுக்கொண்டார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு கௌரவமான வாழ்வை வாழ்வதற்காக, தலை நிமிர்ந்து நாம் நடப்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? கேவலப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். எனவே மனிதன் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் கல்வாரி சிலுவை. மனுஷன் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை. மனுஷன் இழந்து போன சமாதானம், மனுஷன் இழந்து போன நிம்மதி, மனுஷன் இழந்து போன தேவ பிரசன்னம், மனுஷன் இழந்து போன ஆசீர்வாதம், மனுஷன் இழந்து போன நன்மை, மனுஷன் இழந்து போன தீர்க்காயுசு, மனுஷன் இழந்து போன ஜீவன், மனுஷன் இழந்து போன பரலோக வாழ்வு, நித்திய ஜீவன், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை. அங்க வரும் பொழுது அவன் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அவன் பெற்று கொள்ளலாம்.